Welcome to Madras Math Kernel, example 7.26. Arul has to make arrangements for the accommodation of 150 persons for his family function. So, Arul என்ன பண்றாரு அவங்களோட family functionக்காக some accommodation arrange பண்றாரு 150 persons. For this purpose, he plans to build a tent which is in the shape of a cylinder surmounted by a cone. So, இதுக்காக அவர் என்ன பிளான் பண்றாரு, ஒரு டென்ட் which is in the shape of a cylinder surmounted by a cone அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முதல்ல ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் பண்ணிக்கிறோம், மேல ஒரு கோன். ஸோ இதுதான் அவர் பில்ட் பண்றாரு. ஸோ ஈச் பர்சன் ஆக்கியபைஸ் 4 square meter of the space on ground and 40 cubic meter of air to breathe. ஸோ நமக்கு என்ன அதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சனுக்கு 4 square meter of the space வேணும், தட் இஸ் 4 meter square. ஸோ அப்போ கிரவுண்டுனா இதுதான் கிரவுண்ட் ஏரியா, மிச்சம் எல்லாமே ஃப்ளோட்டிங் இந்த ஏர் தான். அப்போ இந்த கிரவுண்ட் ஏரியா ஒரு பர்சனுக்கு 4 square meter வேணும். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து பிரீத் பண்றதுக்கு ஏர் வந்து 40 cubic meter. ஸோ இந்த 4 square meterங்கிறது ஏரியாவை சொல்லுது, 40 cubic meterங்கிறது வால்யூமை சொல்லுது. So what should be the height of the conical part of the tent if the height of the cylindrical part is 8 meter? இதுல height of the cylindrical part is given as 8 meter. Height of the conical part நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ ஹைட்டு கொடுத்தா அந்த ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ given data, that is number of persons they are going to consider for calculation 150%. அதுக்கப்புறம் each person needs 4 meter square of space on ground. So therefore, total area needed for 150 persons எவ்வளோ அப்படின்னா 150 into 4, that is 4 into 5, 20, 60, so 600 square meter நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஸோ இந்த 600 ஸ்கொயர் மீட்டருங்கிறது நம்மளுக்கு எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இந்த ஏரியா வந்து இட் இஸ் சர்க்குலர் ஏரியா. சர்க்குலர் ஏரியா 600 ஸ்கொயர் மீட்டர், 600 ஸ்கொயர் மீட்டர் வேணும்னா 600 ஸ்கொயர் மீட்டர் வேணும்னா தட் ஷுட் பி ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது ஒரு டேட்டா நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது வால்யூம் needed for 1 person. அது எவ்வளோ வேணும்னா 40 மீட்டர் கியூப் வேணும்னு சொல்லிருக்காங்க. Therefore, volume needed for 150 person. So again, அதுவும் 150 into 40, 4 into 15, 60, ஒரு 2 zeros இருக்கு. ஸோ மீட்டர் கியூப் ஆஃப் ஏர் இஸ் நீடட். ஸோ இதை வந்து நம்ம டோட்டல் வால்யூம், ஆக்சுவலா டோட்டல் வால்யூம் ஆஃப் த டென்ட்டோட மொத்த வால்யூம் நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, find out the height of the conical part if the height of the cylinder is given as 8 meter அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற டேட்டா வந்து இப்போ டோட்டல் வால்யூம் ஆஃப் த டென்ட் ஈக்குவல் டு 6000 யூனிட். இங்கே நமக்கு வேண்டாம், இப்போதைக்கு கால்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ
total volume of the tent na volume of cone plus volume of cylinder ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு டென்ட்டோட வால்யூம். ஸோ டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு 6000. ஸோ இதில் வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 6000. இதில் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக கோனோட ஹைட்டை ஹெச் பண்ணணும், இதோட ஹைட்டை h2 கொடுத்துட்றேன். டிராயிங்லேயும் அதே சேஞ்சஸ் பண்ணிடலாம். This is h1. And then r பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக தான் இருக்குது, அதனால நான் தனியாக எதுவும் டிஃபரன்ஷியேட் பண்ணலை. ஸோ இதில் என்ன காமனாக எடுக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம், ஏன்னா இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ உள்ள 1/3 h1 ப்ளஸ் h2 equal to 6000. ஸோ இதில் பர்டிகுலராக பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம 600ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 600 into 1/3 h1 plus h2 equal to 6000. Therefore 1/3 h1 plus h2 equal to 6000 divided by இந்த சைடில் இருக்கிற 600 அந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் போகும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் 10 தான் இருக்கும். 1/3 கோனோட ஹைட்டு தெரியாது, சிலிண்டரோட ஹைட்டு இஸ் given as 8 equal to 10. ஸோ 1/3 h1 equal to 10 minus 8 is 2. Therefore h1 equal to 2 into 3 will go to the other side as multiplication. So h1 equal to 6 meters, which is the height of the cone. Okay, thank you.